ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளாக தாங்க இருக்கும். இந்த கிரக அமைப்புகள் எந்த இடத்துல இருக்கோ, அதுவும் பயிற்சியாகக்கூடிய தருணம், நேரம் இவற்றையெல்லாம் பொறுத்து நமக்கு நிறைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் மே மாதம் பிறந்த உடனே, அதுவும் மே மாதம் 1ஆம் தேதி அன்றே பார்த்தீங்கன்னா ரொம்பவே முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியானது நிகழ்ந்திருக்குங்க. அதனை தொடர்ந்து புதன் பயிற்சியும் சூரிய பகவானுடைய பயிற்சியும் நிகழ்ந்து முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் சுக்கிர பகவானுடைய பயிற்சியானது நிகழ இருக்குங்க. இந்த சுக்கிர கிரகம் பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகங்களை விட ரொம்ப ரொம்ப மங்களகரமான கிரகம். இந்த கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்பம், செல்வாக்கு, செழிப்பு, அறிவு போன்ற ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும். குறிப்பாக அழகு, வசீகரத்தன்மை எல்லாத்தையுமே அதிகரித்து கொடுக்கணும் கூட சொல்லலாம். அந்த வகையில் மே மாதம் 19ஆம் தேதி அன்று ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சுக்கிர பகவான் என்னென்ன மாற்றங்களை ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 19ஆம் தேதி சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியானது நடைபெற இருக்கு. சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க போகிறாருங்க. இதனால் ஒரு சில ராசியை சேர்ந்தவங்க வாழ்க்கையில் ஆடம்பரம், பதவி உயர்வு, தனத்தில் லாபம், அதிர்ஷ்டம், அரசாங்க சலுகை உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் நன்மைகளை அனுபவிக்க போகிறாங்க. அந்த வகையில் ரிஷபராசியில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா குரு பகவான் சஞ்சரித்துட்டு வந்துட்டுருக்காரு. அவரோட சேர்ந்து சூரியனும் தற்போது சேர்ந்துருக்காங்க. இப்போது இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் பயிற்சியாகி மாளவிய ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சூரியன் குரு சேர்ந்து குரு ஆதித்ய யோகத்தையும் உருவாக்கியிருக்காங்க. ரிஷபராசியில் உருவாகக்கூடிய இது போன்ற யோகத்தால் பல ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை பெறுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இருந்தாலுமே கூட ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் பொழுது ரிஷபராசி நேயர்கள் என்னென்ன மாற்றங்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு காலத்தில் நிறைய யோகங்களானது உருவாக போகுது. இந்த யோகங்கள் பல வகையில் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். சொல்லப்போனால் சுப பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களுடைய ஆளுமை திறனை அதிகரித்து கொடுக்குங்க. அதாவது ஏற்கனவே நீங்கள் இருந்ததை விட தற்போது உங்களுக்கான வருவாய் அதிகரித்து கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு விதமான இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் காணப்படும். ரொம்பவே சிறப்பாகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல்கள் எல்லாமே சேருங்க. அதனால் இது வரைக்குமே திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க வரன் தேடாமல் இருக்கீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிர கிரகம் பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகங்களை விட ரொம்ப ரொம்ப மங்களகரமான கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி எல்லா ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மே மாதத்தில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில் தாங்க நுழைய போகிறாரு. அதாவது மே 19ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் சொல்லப்போனால் சுக்கிர பகவானும் 30 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றி அமைத்துப்பார். அந்த வகையில் ரிஷப ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதாவது இது வீனஸ் சொந்த ராசி. எனவே இந்த ராசிக்காரங்களுக்கு மாற்றத்தினுடைய சிறப்பு நன்மைகளை எல்லாமே பெறுவாங்க. அதாவது செல்வம் பன்மடங்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் எந்த விதமான தொழிலையுமே நீங்கள் ஈடுபடலை அப்படின்னாலுமே கூட சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. மேலும் ஏற்கனவே நாங்கள் சொந்தமாக தொழில் செய்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் லாபமானது அதிகரித்து கொடுக்கும். சுக்கிரனுடைய பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் சுக்கிர கிரகம் இன்பம், ஆடம்பரம், செல்வம் ஆகியவற்றையெல்லாம் வழங்கக்கூடிய ஒரு காரணியாக பார்க்கப்படுறாரு. வரக்கூடிய மே மாதம் 19ஆம் தேதி அன்று சுக்கிர கிரகம் அதன் ராசியான ரிஷப ராசியில் பெயர்ச்சி ஆவதனால ஜூன் 12 வரைக்குமே ரிஷபராசியில் தாங்க இவர் நீடிக்க போகிறாரு. இந்த நிலையில் ரொம்ப அற்புதமான பலன்களை ரிஷபராசி நேயர்கள் அடைய போகிறாங்க. சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் ரிஷபராசி நேயர்கள் பெரும் பலன்களை பெற முடியும். வேலையில், வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடைவீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பண வரவினுடைய பலன்களை பெறுவீங்க. குடும்பத்தாருடைய முழு ஆதரவு உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்குங்க. சொல்லப்போன வாழ்க்கை துணையோட சிறந்த முறையில் உங்களுடைய நேரத்தை எல்லாமே செலவீடு செய்வதற்கான அற்புதமான காலகட்டமாக காணப்படுது.
மேலும் இந்த கட்டத்தில் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய ஆளுமையை வந்து உங்களால் மேம்படுத்திக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இயல்பில் நேர்மறையான மாற்றத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய வேலையை மாற்றுவதற்கும் அல்லது உங்களுடைய தொழிலில் புதிய வேலைகளை எல்லாம் தொடங்குவதற்கும் ரொம்ப ரொம்ப சாதகமான காலம். அதனால் கண்டிப்பாக இந்த டைமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தற்போது உங்களுடைய ராசியிலே வந்து பயணம் செய்ய போகிறாங்க. ரொம்பவே சாதகமான காலம்தாங்க. மேலும் நீங்கள் உங்களுடைய துணையோட அல்லது மனைவியோட வெளியூர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். 2 பேர்த்துக்கும் இடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது ஏற்படுங்க. ஏற்கனவே பிரச்சனையில் இருந்தீங்க அப்படின்னா கூட அது எல்லாமே வந்து சரியாக போகும். மேலும் உங்களுடைய காதல் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதாவது உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக்கிறதும் இந்த டைமில் ரொம்பவே முக்கியமானதுங்க. ஏன்னா நிறைய வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். அதனால் ஓய்வெடுக்கிறதுக்கு போதுமான நேரம் அப்படிங்கிறது கிடைக்காமலே போயிடும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கோங்க. மேலும் நீங்கள் இந்த டைமில் நல்ல ஒரு நிதி வளர்ச்சியை வந்து அனுபவிப்பீங்க. ஆனால் உங்களுக்கான செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக தாங்க இருக்க போகுது. இதனால் உங்களால் கண்டிப்பாக சேமிக்க முடியாமல் கூட போகும். 1 மற்றும் 6வது வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 1வது வீட்டிலே வந்து தற்போது சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் எந்த ஒரு தொழில் முறையாக இருந்தாலுமே அலட்சியம் செய்யாதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் அலட்சியம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நிதி நெருக்கடியை வந்து சந்திக்க நேரிடுங்க. புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உடனடியாக லாபத்தை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். அது உங்களுக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபத்தோட வெற்றியும் வந்து பெறுவீங்க. ஆனால் வேலையில் எந்த வகையான தொழில் முறையாக இருந்தாலுமே அலட்சியம் செய்யாதீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு அது நல்லதல்ல. சுக்கிரனுடைய ஆசீர்வாதத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். தேவைப்பட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடனடியாக கடன் ஒப்புதல்கள் எல்லாமே வந்து பெறுவீங்க. இல்லைனா ஏதாவது ஒரு சட்ட பிரச்சனைகளில் இருந்து ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். மேலும் வீட்டுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு அமைய போகுதுங்க. 4வது வீட்டில் சுக்கிரனுடைய அம்சத்தை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையோட காதல் தருணங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய காதல் உறவை திருமணமாக மாற்றுவதில் ஒரு சிலருக்கு வந்து தாமதம் ஏற்படலாம். மேலும் இந்த டைமில் ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சி முறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றணும். அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும். சாப்பாடு, தூக்கம் போன்றவற்றை எல்லாம் மறந்து வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்னா அது இந்த டைம் தாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனிச்சிக்கிறது நல்லது. மேலும் ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் அவ்வளவு சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். வெளியூர் பயணங்களால் கூட நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அவசரப்பட்டால் நீங்கள் நிறைய செலவுகளை வந்து சந்திக்க நேரிடும். அதனால் பொறுமையாக வந்து இருங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்ட்ட இருந்து நல்ல செய்திகளை வந்து பெறுவீங்க. ஆடம்பர பொருட்களுக்கு அதிக செலவுகளை வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. வீடு இல்லைனா வாகனத்தை விற்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த டைமை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் முதல் மற்றும் 6வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். இந்த பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு முதல் வீட்டுக்கு வந்து மாற போகிறாரு. இதனால் அதிக வேலை அழுத்தம் போன்றவை எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதாவது மேலதிகாரிகள்கிட்ட இருந்து தடைகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபமா நஷ்டமோ அப்படின்றது இருக்காதுங்க. சுமாரான ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். மேலும் வாழ்க்கையில் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா மிதமானதாகவே இருக்கும். மேலும் நீங்கள் சராசரியாக ஒரு தொகையை மட்டுமே வந்து சேமிக்க முடியும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானுடைய பயிற்சி உங்களது மனைவியுடனான உங்கள் உறவில் ஒரு சிலருக்கு சிக்கல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் கண்வலி, தொண்டை தொற்று போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படுத்தி கொடுக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. இதுபோல் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் ஒரு சிலருக்கு நல்ல பலன்களையும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இது எல்லாமே அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து பலன்களானது மாறுபாடு அடையுமே தவிர மற்றபடி எந்த வகையிலுமே பிரச்சனைகளானது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். பெரும்பாலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்க மாட்டாருங்க. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரத்தையும் வந்து பார்த்துடலாம். ஓம் பார்கவையாய நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் 33 முறை வந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. இதுபோல் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சிக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை வந்து டைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.